Nothing away. His clothes shall not descend after him. ராஜு, எங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. அதனால தான் நாங்க நாளைக்கு வெளியூருக்கு போறோம். இனிமே நீதான் என்னோட டாமிக்கு தினம் இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும். வைக்கிறியா? வைக்கிறேன். நான் போயிட்டேன்னு மறந்துட மாட்டியே? நீ இந்த ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் நான் தினம் இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வைப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூ. Who is this man? Who is this man sitting so lonely? அதை ஏன் கேக்குறீங்க? 10 வருஷமா நானும் பாக்குறேன். அந்த ஆளு தினமும் இங்க வந்து பூ வச்சுட்டு போறாரு. யாரு செத்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்க. Oh my God! 10 years daily is coming. It's really great. Yeah. Don't feel. Try to forget it. Please, don't feel. Please, get up. Please. Nothing is in our hand. Please, don't cry. என்ன சன், கடல் மாதிரி வீடு இருக்கு, திருமண பக்கமா ரூம் இருக்கு. ஏதாவது ஒரு ரூம்ல ஹீட்ட போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம்ல. எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம். திடீர்னு முதலாளி பொறுப்பிட்டு வர எனக்கு போன் பண்ணலான்னு பண்ணுவாரு. நான் உள்ள டயர்டா தூங்கிடுவேன். எதுக்கும் போன்ல ஒரு கால வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன். குட் நைட் டாக்டர். அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணோம். மலர் வளைய வைக்க போனீங்களோ? ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம வாயை மூட்டு படு. இல்லண்ண, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழிச்ச வாயின்னு ஒண்ணு இருக்கு. 10 வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கே, அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டிக்கு ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழிச்ச வயத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததும் ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராவா சிட்பன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா? சரி, நாளை இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதல்ல முதலாளியா? முதலாளி வணக்கம் முதலாளி. சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க, இடியட்டுங்களா? சரி, நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு இங்கே வருதுங்களா? எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க, எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க.
லட்சுமி என்னப்பா? இங்க வாமா. இருங்கப்பா, சாதம் தாளிச்சிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை என் மனசுல போட்டு தாளிச்சுட்டு இருக்கிறேங்க. வாமா அண்ணா. என்னப்பா? இல்ல, முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் வந்ததுல இருந்த உங்க அண்ணன் போக்கு ஒரு மாதிரியா இருக்க. கிராப்பு வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், பூடு எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு கோழி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படிக்கு இப்படி ஏதாவது இருக்குமா? சிச்சி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு தொணந்தொன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்கும்ல. நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கிறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்கு ஏதாவது. என்னப்பா நீங்க போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதான் நான் கேட்டேன். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேனே. அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரம் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்து அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறான்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. ஐயோ 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 யோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பல. இப்படி காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ் லெங்ஷன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். ஏய்யா, 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? என்னாச்சு சார்? காத்தல இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில் என்ன வியாபாரம் பண்ண விடாம இதே மாதிரி தான் வச்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வர நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஏய், என்னடா முறைக்கிறேன்? விடுங்க சார் நீங்க. விடுங்க சார். விடுங்க சார் நீங்க. பின்ன என்ன சார், வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார். ராஜா, நீ ஊர்ல இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? தெரியாது. நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்திருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். ஆஹா, இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? பிராமிஸ். பிராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியன். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ.